ரெண்டுத்தையும் ஒப்பீடு செய்கிறாரா மன்னர்மன்? நான் சமமாக சொல்கிறேன், ஒப்பிடலாம் இல்லை, நான் நேரடியாக சமமாக சொல்கிறேன். ஒரு இனத்தினுடைய அடையாளம் அழிக்கப்படுதுங்க. நான் இதனுடைய விளைவுகளை நம்ம யோசிச்சு என்ன கேட்குறேன்னா, திராவிடம்னு பேர் வச்சுட்டு தமிழ் மொழியை அழிச்சிட்டாங்களா? திராவிடம்னு பேர் வச்சுட்டு தமிழர் வாழ்விட சதிச்சிட்டாங்களா? திராவிடம்னு பேர் வச்சுட்டு தமிழர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு அயலார்களை உள்ள புகுத்திட்டாங்களா? என்ன நடந்துருச்சு சொல்லுங்க. என்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்ட ஒரு 68,000 கல்வெட்டு மைசூரில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. 68,000 கல்வெட்டு போச்சு. இப்போ நீதியரசர்களுடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு 28,000 கல்வெட்டு வரும்னாங்க. எத்தனை கல்வெட்டுகள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரில. குறைஞ்சபட்சம் 40,000 கல்வெட்டுகள் நமக்கு வந்து அழிக்கப்பட்டது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, நீதியரசர் சொல்கிறாங்க, தமிழ் மொழியில் ஒரு கல்வெட்டு இருந்தால் அதை தமிழ் கல்வெட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே, அது எதுக்கு திராவிட கல்வெட்டுன்னு சொன்னீங்க? நீங்கள் திராவிட கல்வெட்டுன்னு சொன்னதுனால தான் அது மைசூருக்கு போச்சு அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ 40,000 கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டதற்கு திராவிட கல்வெட்டுகள் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்தவர்கள் தான் காரணம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்குவோமா? அப்போ திராவிடத்தினால தமிழர்கள் அழிந்து போன ஒரு விஷயம் வந்து முதல்ல சொல்லணும்னா 40,000 கல்வெட்டுகள் இழந்திருக்கும். முதலாவது இழப்பு. சரிங்களா? ரெண்டாவது இழப்பு நான் சொல்கிறேன். இப்போ தமிழனுடைய வரலாறு ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகணுன்றப்போ கீழடியில் நமக்கு சில சான்றுகள் கிடைக்குது. அதே மாதிரி பல்வேறு இடங்களில் சான்றுகள் கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சான்று போகிறப்போ அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ் மொழி கிடையாது, இது தொல் திராவிட மொழி அப்படின்றாங்க. சரிங்களா? இவங்க வந்து திராவிடன்னு சொன்னாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு, திராவிடன்னு ஒரு மொழியும் கிடையாது, ஒரு இனமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. திராவிட அப்படின்னு பெயர் கொண்ட அந்த இனத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. திராவிடர் கழகம்ன்றது அமைப்பு, ஆனால் தலைவர் பேர் தமிழர் தலைவர். அப்போ திராவிடர் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திராவிடர்னு யாரும் கிடையாது, யாருமே இல்லை. அது வந்து ஒரு கற்பனையான ஒரு பெயர். அது அப்போ திராவிடர் அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்குதுன்னா, திராவிட மொழியில் வந்து முந்து திராவிட மொழி, தொல் திராவிட மொழி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ தமிழுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை எல்லாம் வந்து எங்க போகுதுன்னா, தொல் திராவிட மொழி இருந்ததுன்றாங்க. இப்போ தெலுங்கு மொழிக்கு வந்து எது மூல மொழி அப்படின்னு கேட்டா, நீங்க தெலுங்குக்கு வந்து தமிழ்லாம் மூல மொழி கிடையாதுங்க. தொல் திராவிடம்னு ஒரு மொழி இருந்தது. அந்த மொழியிலேருந்து தமிழும் பிறந்தது, தெலுங்கும் பிறந்தது. அதே மாதிரி மலையாளி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மூலமொழி தமிழ் கிடையாதுங்க, தொல் திராவிடம்னு ஒரு மொழி இருந்தது, அந்த மொழியிலேருந்து தமிழும் பிறந்தது, மலையாளமும் பிறந்ததுன்றாங்க. இதை நிரூபிப்பதற்காக கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் இருந்த தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்படுகின்றன. படியே எடுக்காத நிறைய கல்வெட்டுகள் அழிக்கப்படுது, தமிழுடைய வரலாற்று சான்றெல்லாம் அழிக்கப்படுது. இதுக்கு காரணம் என்ன? இவங்க உருவாக்குன இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தை தொல் திராவிடங்கிற இன்னொரு வார்த்தையை உருவாக்குற காரணத்தினால இதெல்லாம் அழிக்கப்படுது. அது போக இப்போ வந்து நம்ம சிந்து சமவெளியினுடைய நாகரிகத்தை பற்றி பேசுகிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மொழி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க எழுதியிருக்காங்க, எழுத்து இருக்கக்கூடிய ஒரு மொழி. சரிங்களா? அப்போ அதாவது கிமு 500வது ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எழுத்து இருந்த ஒரே ஒரு மொழி வந்து தமிழ் தான். ஓகே. கிமு 4வது நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா பிராமிங்கிற ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டு பிராகிருதத்துக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு பின்னாடி தான் சமஸ்கிருதத்துக்கு வந்து வரி வடிவம் வருது. நம்முடைய ஆய்வுகளின்படி கிமு 6வது நூற்றாண்டிலே தமிழுக்கு வரி வடிவம் இருந்திருக்கு. அப்போது வரி வடிவம் இருந்த 2 மொழிகள் என்னன்னு பார்க்க போனால், ஒன்று சிந்து சமவெளியில் இருந்த மொழி, இன்னொன்று தமிழ்நாட்டில் இருந்த மொழி. சிந்து சமவெளியில் காணப்பட்ட அந்த குறியீடுகள் தமிழ்நாட்டில் 200 குறியீடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கீழடி அகழாய் உட்பட. ஓகே. அப்போ என்ன நடக்குதுன்னா, சிந்து சமவெளியில் இருந்த அந்த மொழி தான் தமிழ்நாட்டில் பேசின இந்த மொழி அப்படின்னு நமக்கு நேரடியாக நிரூபிக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறேன், ஆனைக்கோட்டைன்னு இலங்கையில் ஒரு இடம், அங்கே வந்து 1980களில் நடந்த ஒரு அகழாய்வில் ஒரு முத்திரை கிடைக்குது, ஆனைக்கோட்டை முத்திரைன்னு நீங்கள் கூகுளில் பண்ணால் வரும். அதில் 2 தமிழ் எழுத்துக்களும் சிந்து சமவெளி முத்திரைகள் 2 இருக்குது. 2 மொழியையும் கலந்து எழுதியிருக்காங்க. எடக்கல் குகை அப்படின்னு ஒரு இடம் கேரளாவில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு கல்வெட்டு கிடந்தது. அந்த கல்வெட்டில் சிந்து சமவெளி எழுத்தும் தமிழ் எழுத்தும் சேர்ந்து காணப்படுது ஒரே மாதிரி. அப்படி என்னன்னா, சிந்து சமவெளி எழுத்தை பயன்படுத்தி இருந்த அந்த மக்கள் உருவாக்குன புது எழுத்து தான் தமிழ் எழுத்து அப்படின்னு நமக்கு இது தெரிய வருது. ஆனா இன்னைக்கு சிந்து சமவெளி மொழியினுடைய நாகரிகத்தை பத்தி பேசுறப்போ அங்கு பேசப்பட்ட மொழி வந்து புரோட்டோ திராவிடியன் மொழின்னு எழுதுறாங்களே. அப்ப தமிழர்களுடைய பெருமை எந்த பெயரால பறிக்கப்படுது? திராவிடம்ங்கிற பெயரால பறிக்கப்படுது இல்லையா? தமிழர்களுடைய வரலாறு எந்த பெயரால் அழிக்கப்படுது? திராவிடங்கிற பெயரால் அழிக்கப்படுது இல்லையா? இதுதான் நான் கேட்குறேன். என்ன நஷ்டம்னா, கண்ணு மழை நம்ம நஷ்டத்தை பார்க்குறோமே. சில வார்த்தைகளை சில துறைகளில் பயன்படுத்தக்கூடாது. அது அந்த ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா, எது பழமையான அடையாளமோ அதை தான் நம்ம வச்சுக்கணும். எது வந்து புதுசாக வந்த அடையாளமோ அதை வச்சுக்கிட்டோம்னா அந்த அடையாளத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? இப்போ வந்து டார்வின் வந்து ஒரு தியரியை கண்டுபிடிச்சார். என்ன சொன்னார்னா, வலிமையானவை பிழைத்துக் கொள்ளும்னாரு. இது வந்து இந்த தியரி வந்து மரபியலுக்கு சரி. இதே வந்து சமூகத்தில் பொறுத்து பார்த்து எவனா செத்து போயிட்டான்னா, டார்வினே சொல்லிட்டாரு வலிமையில தான் செத்து போயிட்டான்னு சொல்றது இருக்குல்ல, சோசியல் டார்வினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்போ டார்வினுடைய கோட்பாட்டை சமூகத்தில் பொறுத்துறப்போ அது சமூகத்துக்கு எதிரானதாக மாறுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திராவிடங்கிற ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்களா? இப்போ வந்து ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, திராவிடம்னா திட்டம்ன்றாங்களா? நானே வரவேற்கிறேன். திராவிடியன் மாடல்னு சொல்றாங்க முதலமைச்சர், வரவேற்கிறேன். அதில் எனக்கு சிக்கல் கிடையாது. திராவிடியன் மாடல் ஏன்னா வந்து அவங்க அரசாங்கத்துக்கு பின்னாடி இருந்ததை பற்றி பேசுறாங்க. 1947க்கு பின்னாடி இருக்கிறத அவங்க பேசிக்கிறாங்கன்றப்போ அதை அவங்க சொல்லிக்கிட்டோம், அதை பற்றி சிக்கல் கிடையாது. ஆனால் வரலாறுன்னு வர்றப்போ அந்த இடத்துல திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா
தமிழ்ங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு அது மேலதான் அவங்க திராவிடம்னு எழுதுறாங்க. இதுதான் சிக்கல். இவங்க அரசியல் கட்சி பேர் வைக்கிறதுலயோ மற்ற விஷயம் உங்களுக்கு முரண்பாடு இல்லை. நான் ஒரு வரலாற்று ஆய்வாளருங்க. இவங்க அரசியல் ரீதியாக பண்றதுக்கான எந்த விஷயமும் என்ன பாதிக்க போறது கிடையாது, என்னுடைய மொழியை பாதிக்க போறது கிடையாது, என்னுடைய நாகரிகத்தை பாதிக்க போறது கிடையாது. நாளைக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வேற யாராவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதுக்கு வேற மாடல்னு பேர் வச்சாங்கன்னா கூட நம்ம அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த திராவிடங்கிற சொல்லாட்சிய இது அவங்க வரலாற்றுல பொறுத்த பாக்குறப்போ, இப்போ சிந்து சமவெளியில ஒரு நாகரிகம் கிடைக்கிறப்பயோ கீழடியில கிடைக்கிறப்பயோ அல்லது ஒரு களஞ்சியத்தை உருவாக்குறப்ப அதுலலாம் திராவிடன் பேர் வைக்கிறது இருக்குல்ல. இப்போ வரலாற்று ஆதாரங்களின்படி 7வது நூற்றாண்டுக்கு முன்னாடி திராவிடங்கிற சொல்ல அது கிடையாது. தமிழ்நாட்டில் 18வது நூற்றாண்டுக்கு முன்னாடி திராவிடன் யாரும் தங்களை குறிச்சிக்கிட்டதும் கிடையாது. அப்போ தமிழர்களுக்கு வெளிநபர்கள் பெயர் வைக்கிறது இருக்குல்ல. இன்னும் நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நம்மளை அரவாமொழி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் நம்மளை தெரியும். அதே மாதிரி கன்னடம் பேசக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை கொங்கர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மலையாளிங்க நம்மளை பாண்டிமார் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா. இப்போ நாளையிலேருந்து உங்க பேர் திராவிடர் கிடையாது, அரவாமொழு, ஏன்னா நான் தெலுங்கு பேசுறேன், எங்க ஊர்ல உங்களை அப்படிதான் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா ஒத்துப்போமா? வர்றவன் போறவங்களாம் பேர் வைப்பாங்களா? இதுதான் கேட்கிறேன். அப்போ என்னுடைய பேர் என்ன என்பதை என்னிடம் தான் கேட்க வேண்டும். என்னுடைய நாகரிகமும் பண்பாடும் மொழியும் என்ன பேர் சொல்லுதோ அதுதான் என்னுடைய பேர். அந்த அடையாளத்தை அழிச்சிட்டு வேற எவ்வளவு சிறந்த அடையாளத்தை வேணாலும் நீங்க வச்சீங்கன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு நாவல்ல ஒரு மேற்கோளை எழுதுவார், ரொம்ப மிக முக்கியமான மேற்கோள். தோல்வி என்ற சொற்களை எங்கள் மார்பின் மீது கத்தியை கொண்டு கிழித்து இரத்தத்தால் எழுதினால் கூட அது பெருமைதான். ஆனால் சரணாகதி என்ற சொற்களை எங்கள் முதுகின் மீது நீங்கள் வைரங்களால் அலங்கரித்தால் கூட எங்களுக்கு அவமானம் அப்படின்னு அவர் எழுதுவார். அப்போ என்ன சொல்றாங்கன்றதுதான், என்னுடைய மொழி என்ன தமிழன்னு சொல்றப்போ நீங்க அதை விட நான் உயர்வான ஒரு சொல்றேன்னா கூட அது என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் ஒரு விஷயமா தான் நான் பார்க்க முடியும். என்னுடைய மொழி, என்னுடைய அடையாளம், எங்க அம்மா பேர் நல்லா இல்லை நீங்க மாத்திடுவீங்களா? இல்லை எங்க அப்பா பேர் என்னப்பா பேர் வச்சிருக்காரு உங்க அப்பா, நான் ஒரு பேரை மாத்திரேன், நீங்க மாத்திர முடியுமா? அப்ப என்னுடைய அடையாளத்தை மட்டும் இப்படி மாத்துறீங்க. இல்ல இந்த அடையாளங்கள் பத்தி நீங்க சொல்றதுனால உள்வாங்கிக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அடையாள அழிப்பு அப்படிங்கிறது பண்பாடு அழிப்பு நோக்கி நகரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு தனி நபர்களை விமர்சனம் பண்றது இருக்குல்ல. உதாரணத்திற்கு சமீப காலமா இப்போ கூட ரீசெண்டா மூத்த ஊடகங்கள் திருமாவளவன் அவர்கள் எழுதின நூல் நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் தமிழர் என்றால் எவர் தமிழர் அப்படிங்கிற நூல் இந்த பெரியார் வச்சு எழுதியிருப்பாங்க. சோ அவரே தன்னுடைய வாழ்நாள தான் யாரு நான் இப்படி இருக்கிறேன் அதனால திராவிடர்னு பேர் வைக்கிறேன், திராவிடன் பேர் வைக்கிறான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட படிநிலை எடுக்கும் போது இவர் தமிழரா தமிழரான்னு சொல்லக்கூடிய விஷயம் இனவாதத்தை நோக்கி நகருன்ற ஒரு பார்வை இருக்கா இல்லையா? இப்போ ஒருத்தவங்களுடைய மொழி அடையாளத்தை பேசுறது இனவாதம்னு நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு தேர்தல் நடக்குது, அறிஞர் அண்ணா அவர்கள் போட்டி போடுறாரு, பச்சை தமிழனுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார். இதுக்கு இனவாதமா இல்லையா? தமிழகத்துக்கு தமிழர் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு பெரியார் சொன்னார். இது இனவாதமா இல்லையா? இது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது திராவிடர் கழகம் தான். இது இனவாதமா இல்லையா? அப்போ அவங்க தமிழ் மக்களை பயன்படுத்திக்கணும்னு அப்படின்னா அவங்க இனவாதம் பேசலாம். தமிழ் மக்கள் தங்களை பாதுகாக்கணும்னு பேசினா அது இனவாதம். அப்படித்தானே? அவங்க பேசுனது இனவாதம் தான் சொல்ல வரீங்க. அவங்க பேசுனதினுடைய தொடர்ச்சி தான் அது. அது இனவாதம்னு சொன்னா அவங்க இனவாதம்னு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அதை நோக்கி நகர்றது ஆபத்தானதா நீங்க பார்க்கலையா? ஒரு தனி நபரையோ அல்லது வரலாற்றுல பதியப்பட்ட முகங்களையோ இப்ப இவர் தான் தமிழரோட அடையாளம், இவர் தமிழ் அடையாளம் இல்லை, இவர் கன்னட இருப்பா, இவர் தெலுங்கு இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரோக்கியமானதா? நான் என்ன சொல்றேன், என்னுடைய பேர் ஈவே ராமசாமி, நான் கன்னடர், நான் கன்னடருங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை நான் பண்ணுறேன். அதே மாதிரி தமிழர்கள் அப்படின்னு இந்த கட்சிக்கு அமைப்புக்கு தமிழர்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நான்லாம் வர முடியாது, இப்போ நான்லாம் உள்ளே வரேன்னா திராவிடருங்கிற பெயர் இருக்கிறதுனால தான் வர்றேன்ட்டு ஈவே பெரியார் அவர்களே பேசியிருக்காரு. அவரே தன்னை கன்னடர்னு அறிமுகப்படுத்துகிறப்போ இவங்க எதுக்கு போய் வெள்ளை அடிக்கிறாங்கன்னா நான் கேட்குறேன். பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னடராகவே இருக்கட்டுமே. இப்போ தமிழ்நாட்டில் பென்னிக்கு கோயில் கட்டுறவங்க தமிழன் எனக்கு நல்லது பண்ணானா யாராக இருந்தாலும் நான் திருப்பி பண்ணுவேன் இல்லைங்களா. ரோசாப்பூதுரை அப்படின்னு ஒரு பேர் மதுரை பக்கத்தில் வைப்பாங்க. ஜோசப்ன்றது ஒரு பேர், ஒரு மலையாளி. தமிழ் மக்கள் மேலே சில தவறான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டப்போ அதுக்கு எதிராக போராடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் அந்த ரோசாப்பூதுரை. ரோசாப்பூதுரைன்னா அவரோட பேர் ஜோசப்ன்ற பேர் வாயில் நுழையாம இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்களில் நாங்கள் ரோசாப்பூதுரைன்னு எங்கள் குழந்தைங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நாங்கள் எங்களுக்கு உண்மையிலே ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்க யார் ஏனோன்னு நாங்கள் பார்க்குறது இல்லை. வெளியே பிறவினால ஒரு இனம் வந்தோடனே இல்லை நாங்கள் தான் பெரிய ஆளு, நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது பண்ணோம், இவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாகரிகமே இல்லையா, ஒரு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்பாடே கிடையாதான் இப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நாகரிகத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் பேச வேண்டிய நெருக்கடி இவங்க தான் உருவாக்குறாங்க. இப்போ தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு கேட்கலன்னா நாங்கள் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்லைங்களா. அப்போ அந்த நெருக்கடியை யார் கொடுக்குறாங்க? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி.
பெரியார் வந்து கன்னடராகவே இருக்கட்டுமே, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. நான் இன்னும் சொல்கிறேங்க, எனக்கு வந்து சில கோட்பாடுகளில் அவர் மேலே வந்து நிறைய வேறுபாடுகள் உண்டு. இப்போது எங்களுடைய குடும்பம் பார்க்க போனோம் அப்படின்னா மொழிப்போரில் ஈடுபட்ட குடும்பம். அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படின்ற மொழிப்போர் வந்து அறிவிக்கப்பட்டதுனால தான் நிறைய பேர் திராவிடர் கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாங்க. அப்படி தான் வந்து ஆட்சியே பிடிச்சாங்க. மொழிப்போர்னு ஒன்று இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ மொழியை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனால் பிடிச்சிட்டு இன்னைக்கு இந்த மொழியின் பக்கமாக நிற்கிறவங்கள பார்த்து அவங்களாம் தமிழ் தேசியவாதிங்க, அவங்களாம் ஆபத்தானவர்கள் அப்படின்னா, இந்த ஆபத்தானவர்களை யார் உருவாக்குனது? யார் மொழிக்காக போராடினது? யார் மொழிக்காக போராட சொன்னது? அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் வந்து போராளிகள், உங்களுக்கு தேவைப்படலைன்னா அப்போ நாங்கள் பயங்கரவாதிகளான்ற ஒரு கேள்வி இங்கே வருது இல்லைங்களா? இதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. ஒன்றும் நீங்கள் அந்த நிலைப்பாட்டிலே நில்லுங்க. ஆட்சிக்கு வர்றப்பே வந்து திராவிடம் பேசி ஆட்சிக்கு வாங்கலாம். ஓட்டு கேட்க போகிறீங்களே, அன்பார்ந்த திராவிட மக்களே ஓட்டு போடுங்க, இல்லை என் பேர் வந்து திராவிட தலைவர், இல்லை இந்த மொழி வந்து திராவிட மொழி, இதுதான் திராவிட சின்னம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆட்சிக்கு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திராவிட மாடல்னு சொல்றீங்களே, இதுதானே இடிக்குது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஆயுதம்னா நீங்க வந்து அந்த ஆயுதத்தையே காமிங்களேன். இதுதான் என் ஆயுதம், எனக்கு நம்பி ஓட்டு போடுறவன் போடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல, கேட்க மாட்டேன்றீங்கல்ல. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்தா தமிழர் அப்படின்னு முகம் காமிக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழருங்கிற அடையாளங்களை பேசக்கூடிய நபர்களே தவறா சித்தரிக்கிறது. இதுதான் வந்து ரொம்ப சிக்கலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. தமிழர்களுக்குன்னு ஒரு பரந்த மனப்பான்மை என்னைக்குமே உண்டு. இப்போ ஏன்னா இன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டில் நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். இப்போ இருக்க அமைச்சர்களில், எம்எல்ஏக்களில், ஆட்சியாளர்கள் எத்தனை பேர் தமிழர்கள்? தமிழ் மக்கள் ஓட்டு போடலையா? நாங்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே நாங்கள் தானே பெரும்பான்மை, ஓட்டு போட்டிருக்கோம்ல. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான மொழி மாதிரியான விஷயங்களை வச்சு நாங்கள் யாரையாவது பிரித்து பார்க்குறோமா? கிடையாது. இல்லை, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது அண்டை மாநிலங்களில் உட்காந்து தமிழ் கல்வெட்டுகள் மேலேயே வந்து அவங்க மொழியை செதுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட போய் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. அவங்க ஏத்துக்காத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, இப்போ அவங்கெல்லாம் அப்படி தான்ப்பா இருப்பாங்க, அவன் தெலுங்கனா தான்ப்பா இருப்பான், மலையாளியாக தான் இருப்பார், நீ மட்டும் திராவிடனா இருந்துக்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது, மலையாள நடிகர் சங்கம் இருக்குது, கன்னட நடிகர் சங்கம் இருக்குது, நமக்கு மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம். அப்போ வந்து ஒரு தமிழ் நடிகர் வந்து மலையாளத்தில் நடிக்க போனால் நீ மலையாள நடிகர் இல்லைன்றான், கன்னடத்தில் நடிக்க போனால் நீ கன்னட நடிகர் இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனால் அவங்க இங்கே நடிக்க வந்தால் நீங்கள் தென்னிந்திய நடிகர்னு வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. இதுதான் நான் கேட்குறேன். ஒரு விஷயத்தை பங்கு போடுறப்போ, என் சாப்பாட்டில் ஒரு பங்கு உனக்கு போகுதுன்னா உன் சாப்பாட்டில் ஒரு பங்கு எனக்கு வரணும்ல. என் சாப்பாட்டை மட்டும் நீ 2000 வருஷமாக உட்காந்து சாப்பிடுவ அப்படின்னா நான் யார் சாப்பாட்டை சாப்பிட்றது?